உங்ககிட்ட யாராவது ஜாதகத்தை ஒத்துக்கிட்டு வந்து ஜாதகம் பண்ணலாம் கேட்டிருக்காங்களா? அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? இல்லை, ஜாதகம்லாம் பார்க்க சொல்லுவாங்க. நான் அவங்க என்னவா இருப்பாங்கன்னு நான் சொல்லிடுவேன். நான் ஜாதகம்லாம் பார்க்க ஸோ தெரியும். அவங்களுடைய ஃபியூச்சரை கூட உங்களால் கணிக்க முடியும். ஓரளவு என்னால் கணிக்க முடியும். ஓரளவு கணிப்பேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ வேணா நான் ஒரு ஃபோன் போடுறேன். போடவா? பேசுகிறீங்களா? பண்ணிடலாம் சார். ஹலோ. நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சித்தராக மாறிட்டு வரீங்கன்னு கூட வச்சுக்கலாமா? சாமி இல்லைம்மா சொல்லிட்டு போகிறான். உலக நாட்டில் எல்லா நாட்டிலையும் எனக்கு போர் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலே இந்தியாவில் அது நடக்காது. ஏன்னா மூலிகைகள் நிறைஞ்ச நாடு நம்ம நாடு. நான் அன்னைக்கு சொல்லுங்க, 10 வருஷம் முன்னாடி சொன்னேன், தமிழ் என்னைக்கு அழிதோ அன்னைக்கு உலகமே இருக்கு. அம்மாவுக்கு முடிஞ்ச ஒரு கடவுள் இருக்காங்க உலகத்தில். பெண்களை கடவுளை எவன் நினைக்கிறானோ அவன்லாம் நல்லா இருக்கும். சளி பிடிச்ச ஒரு மஞ்சள் இருக்குல்ல, அதை மெழுகுத்தில் நல்லா ஏற்றி கொளுத்தி அப்படியே உள்ள ஃபுல்லாக ஒரு இழுப்பு. அது இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா. உங்ககிட்ட யாராவது ஜாதகத்தை ஒத்துக்கிட்டு வந்து ஜாதகம் பண்ணலாம் கேட்டிருக்காங்களா? அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? இல்லை, ஜாதகம்லாம் பார்க்க சொல்லுவாங்க. நான் அவங்க என்னவா இருப்பாங்கன்னு நான் சொல்லிடுவேன். நான் ஜாதகம்லாம் பார்க்க ஸோ தெரியும். அவங்களுடைய ஃபியூச்சரை கூட உங்களால் கணிக்க முடியும். ஓரளவு என்னால் கணிக்க முடியும். ஓரளவு கணிப்பேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ வேணா நான் ஒரு ஃபோன் போடுறேன். இப்போ நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாது. என் பொண்ணு தான் அவங்க. எங்களோட அப்பாவோட தம்பி, இது சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் இருக்காங்க. அவங்க கிணறு தண்ணி நின்று போச்சு. இப்போ நான் ஒரு 1.5 மாதமாக தண்ணி நின்று போச்சு. என்கிட்ட கேட்குறாங்க. நான் அப்படியே யோசனை பண்ணி தண்ணி இருக்குதுங்க அப்படிங்கிறேன். பூமியில் தண்ணியே இல்லைன்றாங்க. என்கிட்ட தண்ணி இருக்குங்கிறேன் இங்கேருந்து பார்த்து. என்னெல்லாம பண்ணி தண்ணி இல்லைங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. இல்லை சித்தப்பா தண்ணி இல்லைங்கிறாங்க. தண்ணி இருக்குது, கரெக்டான ஆளை வச்சு வேலை செய்யுங்கண்ணே. அடுத்து ஒரு கரெக்டான ஆளை கொண்டு போய் தண்ணி இருக்குது. தண்ணி எடுத்து போட்டாங்க. அப்புறம் அவங்க பாப்பாவுக்கு ஒரு பிரச்சனை. முந்தின நாள் தான் சொன்னாங்க. நான் சொன்ன வேணாலும் நின்று போயிடும். நான் வேணால போடவா? பேசுகிறீங்களா? பண்ணிடலாம் சார். இப்போ நம்ம இங்கே இருக்கிறதோ பேசுறதோ யாருக்கும் தெரியாது. ஹலோ. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா. என்ன தூக்குறீங்களா? சும்மா படுத்தேன். தூங்கிட்டீங்களா? இல்லை இல்லை, ஒரு சின்ன இதுக்கு தான் கேட்டேன். இப்போ பாப்பாவுக்கு நல்லா ஆயிட்டாங்களா பாப்பா? நல்லா. சரி, ஒரு சின்ன டவுட்டுக்காக கேட்குறேன். அந்த தண்ணி ஒன்று மோட்டர் போட்டிங்களா உங்கள் நம்ம வீட்டில்? போர் போட்டிங்களா? ஆமாம். அது நீங்கள் தண்ணி வரலன்னு தானே சொன்னீங்க? அது இது சேறு இருந்திருக்கும். இல்லை, நான் என்ன சொன்னேன்? நீங்க இருக்குன்னு தான் சொன்னீங்க தண்ணி. நாங்க வந்து போட்டா அந்த போர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு போல. ஃபர்ஸ்ட் போரே வந்து அந்த சேர் ஆயிடுச்சு. ஆனா நான் என்ன சொன்னேன், கடைசி வரைக்கும் தண்ணி இருக்கு அதுல. ஆமா இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு சேனல்ல யூடியூப்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கும்போது 2-3 விஷயங்கள் பேசும்போது நான் சொன்னேன், எங்க பொண்ணு தான், நான் வந்து இப்போ போடுறேன், நீங்க வேணா கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க போனது ரெக்கார்டு தான். இப்போ அடுத்து எதனா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. இல்லை, அடுத்து எதனா உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, இது மாதிரி நீங்கள் செய்யுங்க சரியா இருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல. உதாரணத்துக்கு உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு. ஆமா, கல்யாணத்துக்கு போது சாப்பாடு பத்துமோ பத்தாதுன்னு பயந்துட்டு இருந்தோம். கூட்டம் நிறைய வரவே. நீங்க வந்து கண்டிப்பா சாப்பாடு மீதி ஒரு 10. எத்தனை மீதி வரும்னு சொன்னேன்? எத்தனை சாப்பாடு மிச்சம் வரும்னு சொன்னேன்? சாப்பாடு ஒரு 50 சாப்பாடு மீதி தான் இருக்கும். நீங்க பத்தாம போவாது, எப்படினாலும் மீதி தான் இருக்கும். சரி, அப்புறம் மழைக்கு என்ன சொன்னேன்? மழைக்கு வரும் சொன்னீங்க. போன வாரம்லாம் நான் வந்து இல்ல போர்ல தண்ணி இல்ல இல்ல அது இல்ல, கல்யாணத்தன்னைக்கு மழையா இருக்கு சித்தப்பா. வராதுன்னு. ஆமா ஆமா, ஒரு 5 மணி போல சரியான மழை. அந்த பானிபூரி எல்லாம் பறந்து போயிடுச்சு. நாங்க வச்ச பானிபூரி எல்லாம் என்னடா மழையா இருக்கேன்னு பார்க்கும்போது மழை வந்து இருக்காது. கல்யாண நாளைக்கு முடிகிற வரைக்கும் மழை வராது அப்படின்னு சொன்னீங்க. முடிஞ்ச பிறகு தானே மழை வந்துச்சு. சரி, இதெல்லாம் ஏன் கேட்குறேன்னா, இவங்க வந்து சித்தர் வழிபாட்டில் நான் இருக்கிறேன், எதனா ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நாங்கள் என் பொண்ணு இருக்காங்க கொடுக்க. இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு வலியை வந்து கேன்சர்னு சொன்னாங்களே, நான் என்ன சொன்னேன்? அது கேன்சர் கட்டி கிடையாது, அது ஒரு தீவிரமான இருக்குது. அது கேன்சர் கிடையாது. அதை செக் பண்ணும்போது அதான் நடந்துச்சு. ஆமா. ஓகே ஓகே. இப்போ லாஸ்ட்டாக ஒன்று நடந்துச்சு. இப்போ நேரத்தை முந்தாலும் நினைக்கிறேன், உங்கள் பாப்பா ரொம்ப வாமிட்டு மாத்திரை கொடுக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா?
நான் அடுத்த நாள் காலை நல்லா ஆயிடும், ஒண்ணும் இல்ல. சரி. இது வந்து நிறைய இருக்கு, நமக்குள்ள நிறைய இருக்கு. சும்மா இது வந்து சேனலில் பேசிட்டு இருக்கும்போது இது நிறைய கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் பாப்பா எங்கள் பொண்ணு இருக்காங்க பேசுங்கண்ணே. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து பேசுகிறேன். தேங்க்யூ. இது வந்து சும்மா வந்து ஒரு இதுதான், சாம்பிள் தான். பேசுகிறேன். நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா சித்தரா மாறிட்டு வரீங்கன்னு கூட வச்சுக்கலாமா? நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. நான் மனமாற அவர்கிட்ட வேண்டுவேன், இவங்களை சரியாக போனேன். ஒன்றும் இல்லை, வாமிட்டு வருதுங்கிறாங்க, மாத்திரை கொடுக்கணுமா சித்தப்பாங்கிறேன். மாத்திரை கொடுக்காதீங்க, சரியாயிடாங்கிறேன். சரியாக போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, மகனை சரியாக போச்சு, என் பாப்பா சரியாயிடுச்சுங்கிறாங்க. இது மாதிரி நான் சொல்லி நடந்துடும். கண்டிப்பாக. மழை கூட நான் கல்யாணத்துக்கு ஒரு 4:30 மணி அடி பேய் மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் ஃபோன் பண்ண, சித்தப்பா சாப்பாடுலாம் அவளை ஆக்கி வச்சிட்டோம், யாருமே வரல, என்ன பண்ணாங்க. சரி அந்த 1/2 மணி நேரத்தில் மழை நின்று போயிடும். 11:30 வரைக்கும் மழை பெய்யாது. நைட்டுன்னு 1/2 மணி நேரம் நின்று 11:30 வரைக்கும் பெய்யல. 11:30 அப்புறம் மழை, செம மழை. அது வந்து நம்ம ஒழுக்கமாக இருக்கனால, ஒழுக்கமாக அவங்ககிட்ட வேண்டுறதுனால. சும்மா சாமி இல்லைம்மா சொல்லிட்டு போகிறான், சாமி இல்லை, நமக்கு என்ன நஷ்டமா, அவனுக்கு தான் நஷ்டம். நானும் இப்போ சொல்கிறேங்க, இன்றைக்கி வந்து எல்லா உலக நாட்டில், எல்லா நாட்டிலையும் இன்றைக்கி போர் நடக்குது. அமெரிக்காவில் கூட இன்றைக்கி வந்து ஒரு நிலம், அதான் ஒரு இடம் தீ பிடிச்சி கிட்டத்தட்ட 30% எரிஞ்சு போச்சுங்கிறாங்க எல்லா நாட்டிலையும். ஆனால் தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவில் அது நடக்காது. ஏன்னா இங்கே சித்தரை வாழ்ந்துட்டு இருக்க பூமி அது. தமிழர் வந்து அவ்வளோ பக்தியான பூமி பார்த்துங்க. இப்போ கூட இடையில ஒரு அமெரிக்காவில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார். வரும்போது காரில் கூப்பிட்டு போகும்போது அவர் என்னை கண்ணாடி இறக்க சொன்னார். ஏன் ஏசி போட்டிருக்கேன் என்ன? இல்லை, அதை விட மரங்கள், இந்த இந்தியாவில் இருக்கிற மரங்கள் மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. எங்கள் ஊரில் ஒரு 2-3 மரம் இருக்கும், அதை தான் ஊர் ஃபுல்லாக வச்சுருப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இப்படி கிராஸ் பண்ணுறதுக்குள்ள 1008 மரம் வருது அப்படிங்கிறாரு. மூலிகைகள் நிறைஞ்ச நாடு நம்ம நாடு. அதெல்லாம் சும்மா சாதாரணமாலாம் கிடையாது நம்ம நாடு. எல்லாமே வந்து உலகத்திலே முதல்ல உருவான நாடு நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தமிழை பேசுறதுக்கு எவ்வளோ பேர் சங்கடப்படுற பாருங்க. அந்த தமிழை பேசலைன்னா எத்தனை பேர் அடிவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். தமிழ் என்னைக்கு, நான் இன்னைக்கு சொல்லுங்க, 10 வருஷமாக அடி சொன்னேன், தமிழ் என்னைக்கு அழிதோ அன்னைக்கு உலகமே இருக்காது. உலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் தமிழ் தான். இன்னைக்கு கடற்கரையில் நைட்டு 2 மணிக்கு போய் உட்காருங்க தனியாக, என்ன சொல்லுது பாருங்கள். கொஞ்சம் நல்ல ஒரு 10 மாடி 15 மாடி போய் பாருங்கள், என்ன சொல்லுது பாருங்கள். காற்று, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் தானே கடவுள். என்ன சொல்லுது? அப்போ நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டு நம்ம இயற்கை இருக்குது. அந்த இயற்கை கூட நம்ம ஒன்றது நம்ம தமிழ்நாடு தான். இந்த இயற்கை தான் கடவுள். அந்த இயற்கையை நம்ம விரும்பணும். இயற்கை சாப்பிடவும் கூட பக்தியாக சாப்பிடணும். எனக்கு என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு தண்ணி குடித்தா கூட, தண்ணிக்கிட்ட எவ்வளோ சக்தி தெரியுங்களா? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். கேள்விப்பட்டு நம்ம ஆடியன்ஸுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு சைனாவில் ஒரு 2 கிளாஸில் தண்ணி வைக்கிறாங்க. ஒரு கிளாஸில் திட்டுறாங்க ஃபுல்லாக, ஒரு கிளாஸில் நல்லா அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. 1 மாதம் கழித்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த என்கரேஜ்மெண்ட்டில் நிறையா பாசிட்டிவ், இதில் ஃபுல்லாக நெகட்டிவாக. அதை வந்து அப்படியே தண்ணி விரிசலே விட்டுரும், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா தண்ணி அது விரிசலே விட்டுரும் அப்படின்னாங்க. அப்போ நெகட்டிவ் அப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. நான் வந்து இப்போ நம்ம பார்க்குற ஆடியன்ஸும் சொல்கிறேன், அவங்க நண்பர், சாப்பாடை வணங்கி சாப்பிடணும், தண்ணியை வணங்கி தான் குடிக்கணும். காற்று நம்ம உடம்புல எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மூச்சு காற்று யாருக்குமே தெரியாது. இந்த ஐசியூவில் வைக்கும்போது தான் மூச்சு இவ்வளோ பிரச்சனையானு தெரியும். அந்த மூச்சை நம்ம சேமித்து வைக்கணும். நம்ம எனக்கு என்ன அப்படின்ட்டுலாம் மூச்சை விடக்கூடாது. அதுதாங்க, நம்ம எல்லாம் ஒழுக்கமாக யார் யார் இருக்காங்களோ அவங்க சித்தராகிடுவாங்க. அப்போ அவங்களால வாழ முடியும். இப்போ என்ன நிறைய விஷயங்கள் வந்து அம்மாவை மதிக்கிறதில்ல. அம்மா தான் கடவுள், முதல் தெய்வம் அம்மா தான். எனக்கு எத்தனை கடவுள் தான் சரி, அம்மாவுக்கு மிஞ்சி ஒரு கடவுள் இருக்காங்க உலகத்தில் இல்லை. பெண்களை கடவுளை எவன் நினைக்கிறானோ அவன்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு உயிரை உற்பத்தி பண்ணி தன்னோட வயிற்றில் வச்சு அந்த உயிரை பிறக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. அந்த தாயை அவனா திட்டுவானா? எவ்வளோ நீங்கள் நினச்சி பாருங்கள். உயிரே கொடுத்த ஒரு தாயை திட்டுவானா? அப்போ அவன் எப்படி மனுஷனாக இருப்பான்? மண்ணில் எது போட்டாலும் மக்கி போட தெரியுமா? 2 மக்காது. என்னெல்லாம்? விதை மக்காது, அப்புறம் தங்கம் மக்காது. நான் தான் தங்கம். இல்லை சொல்கிறேன், அதாவது விதை வந்து முளைச்சி கொடுக்கும். ஒரு தாய் வயிற்றுலேருந்து எப்படி ஒரு புள்ள வருவானோ அது மாதிரி அரிசி பருப்பு எல்லாம் வரும். தங்கம் லட்சம் வருஷம் வளர்க்காது. ஆனால் இரும்பு சக்தி உள்ளது தானே. இரும்புக்கு எதனால் அழிவு? காற்று. அதுவே அழிஞ்சிடும். அதுவே துருப்பிடிச்சு அழிஞ்சிடும். துமுறா இருக்குது. அதான் சொல்கிறேன் நம்ம அம்மா அப்பாவை எப்படி வணங்கணுங்கிறது தான். நம்ம கடவுள் வணங்கணும், பெண்களை வணங்கணுங்க முதல்ல. இது வந்து நம்ம பாருங்கள், பூமா தேவி தான்.
ஆமாம். ஆண் தேவிலாம் கிடையாது, பூமாதேவி தான். அப்போ என்ன, கடவுள். கடவுள் அந்த பூமியை வணங்க, அதை தான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நான் படிக்கலைங்க, நான் 1ஆம் கிளாஸ் தான் போனேன். ஆனால் எனக்கு எல்லாம் சொல்கிறாரு கடவுள். அம்மா வணங்கணும், பெண்களை தெய்வமாக நினைக்கணும். நான் அதான் நினைப்பேன் எப்போதுமே. எனக்கு வந்து நான் வந்து இப்போ முந்தான கூட காலேஜ் போனேன், டாக்டர் படிச்சுட்டு இருக்க பொண்ணுங்களே அம்மா அப்படின்னு, அம்மாவா அப்படின்னாங்க. எங்கள் அம்மா தான் சொல்லுவேன், இல்லை அக்காம்பேன். அக்கா என்னங்க அப்படின்னாங்க. இல்லை என்னை வளர்த்தது எங்கள் அக்கானால அக்காம்பேன். இதில் என்னென்னா பெண்கள் அம்மா அப்பா அக்கா, அவ்வளோதான். இது 2 தான், அம்மா அக்கா. ஒருத்தர் நமக்கு மனைவியாக வருவாங்க, அது இறைவன் இது. மற்றெல்லாம் நமக்கு அம்மா அக்கா தானே, இதை நினைக்கணும் எல்லாரும். அப்போ அது நினச்சதாங்க நாடு நல்லா இருந்துச்சு. எவ்வளோ நாடு நல்லா இருந்துச்சு நீங்கள் பாருங்கள். நீங்கள் அப்படியே போங்க, எத்தனையோ ஆண்டுகள் இப்போ என்ன சொல்கிறாங்க, 2000 ஆண்டில் கிருஷ்ணர் இவர் பிறந்தாரு, 2000 இவங்க பிறந்தாங்கிறாங்க. ஆனால் எத்தனை லட்சம் கோடி ஆண்டு நம்ம இருக்கோம் பூமியில். நமக்கு இப்போ உங்களுக்கு உங்கள் அம்மா தெரியும், உங்கள் பாட்டி தெரியுமா? பாட்டி தெரியும். பாட்டிக்கு பாட்டி தெரியுமா? இல்லை, அவங்க பார்த்தது தெரியாது. பாட்டியும் ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்களாம் யார்? நம்ம உலகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் பிறந்தா, ஒரு ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தா, அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் உலகத்தில் எல்லாம் சொந்தக்காரங்க தான் நமக்கு. யாருமே நான்லாம் சொல்லுவேன். எனக்கு நேற்று கூட ஒருத்தர் என்ன வந்து பார்த்தாரு, சார் என்ன சார் உங்களை பார்த்தேங்க, நீங்கள் வர வேணாம் சார் கேட்டேன். சார் என்ன சார், நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான், நீங்களும் என்ன ஆத்மா, நானும் உங்கள் ஆத்மா, என்ன சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றேன். அதுதான் நான் உலகத்தில் இருக்கணும். நான் பெரிய ஆள், எவனும் பெரிய ஆள் இல்லை. அதான் அலெக்சாண்டர் சொன்னார், நான் சாகும்போது என் கையை வெளியே விட்டு போங்க, 4 டாக்டருக்கு கூப்பிட்டு போங்க கூட. கேட்டாங்களே எதுக்குங்கன்னு. 4 டாக்டர் இருந்தாலும் என் உயிரை காப்பாற்றவும் இல்லை, இவ்வளோ பணம் தான் நான் எடுத்துகிட்டு வைக்க போகல. ஆக பணம் வந்து சேர்க்க வேண்டிதான். மக்களுக்கு என்னென்ன கொடுக்குறோமோ அதுதான் புண்ணியம். 84 லட்சம் பிறவியில் கடைசி பிறவி மனித பிறவி. அதுக்கப்புறம் ஆடு, நாய், பூனை, இதெல்லாம் இருக்கும். ஆனால் கடைசி பிறவி மனித பிறவி மட்டும் தான் நிமிர்ந்து உட்கார முடியும். மற்றெல்லாம் குனிஞ்சு தான் உட்கார முடியும், குனிஞ்சு தான் சாப்பிடும், வாயால் தான் சாப்பிடும், கையில் அள்ளி சாப்பிட நம்மளால் தான். நம்ம சக்கரத்தை கரெக்டாக கொண்டு வர்றது நம்மளால் மட்டும்தான் முடியும், நம்மளால் தான் தியானம் பண்ண முடியும். அத்தனை நம்மளால் தான் பண்ணோம், கடவுள் படைச்சிருக்காரு. அப்போது அந்த கடவுளுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அதான் நம்ம உடம்புக்கு உண்மையாக இருக்கணும். உடம்புக்கு துரோகம் பண்ண வேண்டாம்ல. அதான் எத்தனை மணிக்கு சாப்பிடணுங்கிறாங்க, 7 மணிக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஈவினிங் சாப்பாடு ஒவ்வொரு டைம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எல்லாருமே. இப்போ நம்ம சித்தர் வழிபாடு, கடவுள் வழிபாடு, ஐயோ கடவுள் என்ன காப்பாற்றலையே, அதனால காப்பாற்றுவார். நீங்கள் கரெக்டாக இருக்கணும்ல, கடவுளுக்கு என்ன தேவை அது செய்யணும் இல்லையா? அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு, என்னோட அறிவு கேட்ட அளவுக்கு நான் செய்கிறேன், அதெல்லாம் செய்கிறேன். அதனால் அவர் நிறையா கொடுக்குறாரு. நிறையா நான் வந்து என்னை வீட்டில் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 50 பேரை என்னை வந்து சந்திக்கிறாங்க, மருத்துவமாகவே. ஆனால் நானாக மருந்தெல்லாம் செய்கிறதில்ல, உங்கள் வீட்டில் இருக்கிறத செய்ய சொல்லணும், அவ்வளோதான். வீட்டில் அஞ்சரைப்பட்டியில் இருக்கிறதே போதும், அவ்வளோதான். நீங்கள் இப்போ சளி பிடிச்சா என்ன பிடிங்க? சளி பிடிச்சதுன்னா ஆவி பிடிப்போம், அப்புறம் கற்பூரவள்ளி, துளசி அதெல்லாம் பிடிங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு நான் மேக்ஸிமம் போக மாட்டேன். பரவாயில்ல, நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் சளி பிடிச்சா ஒரு மஞ்சள் இருக்குல்ல, அது சுட்டு மூக்கில் நல்லா உறிஞ்சா அப்பவே போயிடும். ஓ, கிழங்கு மஞ்சள் சொல்லுவாங்களா? தானே ஆசைப்படி மஞ்சள்னு சொல்லுவோம். ஆமாம். அதை மெழுகுத்தில் நல்லா ஏற்றி கொளுத்தி அப்படியே உள்ள ஃபுல்லாக ஒரு இழுப்பு, அது இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அந்த செகண்டில் சளி விடும். இதுதான் சிறந்த மருந்து. அப்புறம் ரொம்ப மூச்சு வாங்குது, சளி, மஞ்சள் எடுத்து வாயில் அப்படின்னு உள்ளே எடுத்துடணும். கெட்ட கிருமிலாம் செத்து போயிடும். சூடு பண்ணி அந்த இது மஞ்சளை சூடு பண்ணி எரிக்கும்ல, எரிச்சிட்டு அப்படின்னு இழுத்துடணும். இழுத்துட்டிங்கன்னா அந்த புகை உள்ளே போகும்போது கெட்ட கிருமிலாம் செத்து, சளி நுரையீரல் சரியாயிடும். எவ்வளோ இது மஞ்சளுக்கு இவ்வளோ மஞ்சள், இது மட்டும் இல்லை, நிறைய மஞ்சளுக்கு இருக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் இருக்குது. எதுக்கு சாப்பிட்டா என்ன பண்ணும் அப்படின்னு இருக்குது. நம்ம அந்த இதெல்லாம் கரெக்டாக, அதான் அதைத்தான் இப்போ நான் ஒரு புக்காக எழுதிக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடணும், மனுஷன்னா என்ன சாப்பிடணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். உண்மையாகவே அதுதான் நம்ம சித்தர் வழிபாடலாமா. கண்டிப்பாக சார். உண்மையிலே சித்தர் வழிபாட்டோட சேர்த்து தமிழர்களுடைய வாழ்வை இயற்கை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நேயர்களுக்காக ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசுனதுலையும், நம்ம சேனலில் பேசுன மகிழ்ச்சி. இப்போவும் நான் சொல்கிறேன், பெரியவங்க எல்லாரையும் மதிங்க. வாங்கங்கிறதுக்கும் வாடாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாங்கன்னு சொல்லலாம், எல்லோரும் தப்பு இல்லை. கடவுள் கூட வாங்கன்னு சொல்லலாம், நம்ம கூட இருப்பாங்க. அம்மாவை திருப்பியும் நான் சொல்கிறேன், அம்மாவை அப்பாவை மதிங்க, பெரியவங்களை மதிங்க, கடவுளை நேசிங்க, இயற்கையை ரொம்ப ரொம்ப நேசிங்க. உங்கள் உடம்புல இருக்க காற்று எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, எங்கே போய் செட் ஆகுதுன்னு தெரியாது. அந்த காற்றை சேமித்து வைங்க. நிச்சயமாக நீங்களும் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கலாம். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி, கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.